காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. விவிலியத்தின் இறுதி பக்கங்கள் இன்று நம் கண்முன்னே நிழலாடத் தொடங்கியுள்ளனவா? மனித வரலாற்றின் மிகவும் மர்மமான மற்றும் ஆபத்தான ஒரு நபரை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவன் யாரால் நிறுத்தப்பட முடியாத ஒரு சர்வாதிகாரி, உலகையே தன் காலடியில் கொண்டு வரப்போகும் ஒரு மாயக் கலைஞர். அவனே அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவின் எழுச்சி. வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் ஒரு வெள்ளை குதிரையை பற்றி பேசுகிறது. அதன் மேல் அமர்ந்திருப்பவனிடம் வில் இருக்கிறது, ஆனால் அம்பில்லை. இதன் பொருள் என்ன? அவன் போர் மூலமாக உலகை கைப்பற்ற மாட்டான், மாறாக சமாதானம் என்ற போர்வையில் வஞ்சனையால் உலகை ஆளுவான். பொருளாதார சரிவு, தீர்க்க முடியாத உலகப் போர்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் தத்தளிக்கும் மனிதகுலம் எங்களை காப்பாற்ற யாராவது வரமாட்டாரா என்று ஏங்கும் தருணத்தில் அவன் தோன்றுவான். அவன் ஒரு மாபெரும் ராஜதந்திரி போலவும் அறிவியலில் சிறந்தவன் போலவும் காட்சியளிப்பான். உலக நாடுகள் அனைத்தும் இவனே நமக்கான மீட்பன் என்று அவனிடம் அதிகாரத்தை ஒப்படைக்கும். அதிகாரத்தின் உச்சம் மற்றும் 666 குளோபல் டாமினன்ஸ். ஆனால் அந்த சமாதானம் ஒரு பொறி. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நிலை கொண்டவுடன் அவன் உலக பொருளாதாரத்தை மாற்றி அமைப்பான். வெளிப்படுத்துதல் 13ஆவது அதிகாரம் கூறுவது போல ஒரு விசித்திரமான முறையை அவன் கொண்டு வருவான். மிருகத்தின் முத்திரை 666. கைகளிலோ அல்லது நெற்றியிலோ இந்த முத்திரை இல்லாத எவரும் ஒரு பொருளை வாங்கவோ அல்லது விற்கவோ முடியாது. இன்று நாம் காணும் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் பணமில்லா பரிவர்த்தனைகளும், கேஷ்லெஸ் எக்கானமி, அதற்கான அடித்தளமோ என்ற கேள்வி எழுகிறது. இது வெறும் தொழில்நுட்பம் அல்ல, இது ஒரு தனி மனிதனின் முழுமையான கட்டுப்பாடு. 7 ஆண்டுகால ஒப்பந்தத்தோடு தொடங்கும் அவனது ஆட்சி 3½ ஆண்டுகளில் அதன் கோர முகத்தை காட்டும். எருசலேமில் மீண்டும் கட்டப்பட போகும் தேவாலயத்தின் நடுவில் அவன் அமர்வான். நானே கடவுள் என்று தன்னை வழிபட கோருவான். இதனைத்தான் வேதம் பாழாக்கும் அருவருப்பு என்று அழைக்கிறது. அவனுக்கு துணையாக ஒரு பொய் தீர்க்கதரிசி இருப்பான். அவன் வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி அற்புதங்களை செய்து மக்களை நம்ப வைப்பான். விசுவாசிகளுக்கு இது ஒரு பெரும் சோதனை காலமாக இருக்கும். இறுதி போர், எர்மகெதான். அநீதி ஒருபோதும் நிரந்தரமானதல்ல. அந்தி கிறிஸ்துவின் அதிகாரம் உச்சத்தில் இருக்கும்போது வானம் திறக்கப்படும். இதோ வெள்ளை குதிரையின் மேல் உண்மையுள்ளவர் மற்றும் சத்தியமுள்ளவர் என்று பெயர் கொண்ட இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். உலக படைகள் அனைத்தும் அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று திரண்டு இறைவனுக்கு எதிராக போரிடும். இதுவே எர்மகெதான் யுத்தம். ஆனால் அந்த யுத்தத்தில் ஆயுதங்கள் தேவைப்படாது. கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையாலேயே அந்தி கிறிஸ்துவும் அவனது படைகளும் நிர்மூலமாக்கப்படுவார்கள். முடிவுரை: பழைய உலகம் அழியும். துக்கமும் மரணமும் இல்லாத ஒரு புதிய யுகம் தொடங்கும். வெளிப்படுத்துதல் புத்தகம் நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, நாம் எதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே எழுதப்பட்டது. காலத்தின் அடையாளங்கள் தெளிவாக தெரிகின்றன. நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்களா? இந்த வரலாற்று பயணத்தில் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.